இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்கலி சாரி. அம்மா தாயே மஞ்சமாரி அம்மா, எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு தீவிரவாதம்னு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இத பூரா நீ ஒட்டுமொத்தமா ஓச்சு விட்டு புட்டு இந்த குளக்கட்ட கோயஞ்சம் பொழப்பு கலங்கின அம்மா தண்ணி மாதிரி இல்லாம தெளிஞ்ச ஆத்து தண்ணி மாதிரி தங்கு தடை இல்லாம சல 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 ஓடுறதுக்கு நீதான் தயார்னு புரியணும். அம்மா செத்த குளவை போடுங்கம்மா. போதும்மா. என்ன தங்கம் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிடா அரடவுசரு. அரடவுசரா? என்ன அசிங்கம் படுத்துறதுக்கு பக்கத்து நாட்டுல இருந்தாலும் ஆள் தேவையில்ல, பக்கத்துல இருக்கிற அந்த பாண்டாவே போதும். ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரீசெண்டா கோட் படத்துடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சு. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரைலர்ல நிறைய பேருக்கு நேர்மறையான கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு எதிர்மறையான கருத்துக்கள் இருந்துச்சு. எனக்கு என்ன எதிர்மறையான கருத்து அப்படின்னா, ஏற்கனவே தளபதி வந்துட்டு ஹேண்ட்ஸமா தான் இருக்காரு, எங்க தான் இருக்காரு, அவர் இன்னும் எங்க காட்டுன்ட்டு டி ஏஜிங் டெக்னாலஜி அப்படின்ட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவர் மூஞ்ச வந்துட்டு, அதாவது அவரை வந்து வயசு கம்மியா காட்டுன்ட்டு அந்த சாங்ல அந்த டீ கடை அந்த மாதிரி வந்துட்டு ஒரு லுக்ல வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அண்ட் இந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சில கேள்வி வந்து நிறைய பேர் வந்து வெங்கட் பிரபு கிட்ட அந்த பிரஸ் மீட்ல கேட்டிருந்தாங்க. அதை பத்தியும் பார்க்க போறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அப்புறம் கோட் படத்துடைய ட்ரைலரை வச்சு ஒரு சில காமெடியான மீம்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. அதை பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒட்டு மொத்தமா கோட் படத்தை பத்தி பார்க்க போறோம். டேய் பகல் பைத்தியம். என்ன சொன்ன? பகல் பைத்தியம்னு சொன்ன பாஸ். பகல் பைத்தியம்னு சொல்றியா? அடே பாண்டா, எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேல தூக்கி காட்டுக்குள்ள வீசி விட்டுருவோம் பாத்துக்க. அப்புறம் என்ன பாஸ், கோட் படம் செப்டம்பர் 5 தான் ரிலீஸ் ஆகுது, இப்பவே கோட் படம் பார்க்கலாம்னு சொல்றீங்க? அடே கரடி மூக்கா, நான் கோட் படத்தை பார்க்கலான்னு சொல்லல, கோட் படத்தை பத்தி பார்க்கலான்னு தான் சொன்னேன். போடா பாண்டா. போடா. ஏய் பாண்டா, கும்மி போடுவோம் கும்மி. போடா முட்டை போண்டான்னு சொன்ன பாஸ். வெல்கம் பேக் டு ஃபன் வித் விஜே. ஓகே மக்களே, இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். செப்டம்பர் 5 நம்மளுடைய கோட் படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். தியேட்டர்ல படத்தை பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால சேனலுக்கு யாருன்னா நண்பா புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் தளபதி வயசு இல்லைன்னு சொல்லுவீங்க. புதுசாக என்ன சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம ஊர் பசங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படிலாம் கேட்டா வேலைக்கு ஆகாது பாஸ். வேற எப்படா கேட்கறது? உங்களுக்கு இந்தியா பிடிக்குனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு உங்க அப்பா அம்மா பிடிக்குனா இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தளபதி பிடிக்குனா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்படி தாண்டா பண்ணா நிறைய பேர் ஷார்ட்ஸ்ல சொல்லி 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 நிறைய லைக்ஸ் வாங்குறாங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் வாங்கிடுறாங்க. சரி ஓகே, நம்ம வீடியோவை 4 பேர் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணா நமக்கு நல்லது தானே. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நீ யாரியா? சித்ரா அரவிந்தன், சோஷியல் மீடியா. விஜய் வேல்முருகன் ஃப்ரம் சோஷியல் மீடியா. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. இதெல்லாம் கொண்டு போய் நம்ம வந்து ரோட்ல போலீஸ்ட்டு சொன்னா வச்சுக்கோங்களேன், போடா இந்த இப்படி திட்டு வாங்க நினைக்கிறேன். நீ யாரியா? சித்ரா அரவிந்தன், சோஷியல் மீடியா. டைலாக்ஸ் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீம்ஸ் வந்து ரீசெண்டாக பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நம்மளும் அப்படியே போட்டுடலான்னு தான் அடுத்த வீடியோ பார்க்கலாம். இதைத்தாப்பா நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். அது ஸ்பார்க் அப்படின்ற சிங்கிள் ரிலீஸ் பண்ணதுல இருந்து, இல்ல இவர் எங்க தளபதியாடா, இல்ல இவர் நார்த் இந்தியாவில் இருக்கிற அந்த டீ கேடாடா அப்படின்ட்டு எல்லாருமே கதறிட்டு இருக்கோம். இந்த கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா தளபதி அழகா இருப்பாரு, அந்த பேஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த
இப்படி ஒரு பேஸ்ல ரொம்ப டொக்கா காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அந்த ட்ரைலர் விடும்போது திரும்பவும் அந்த ஏஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ண மாதிரி ஏஜிங்லேயே அடுத்து திருப்பி கொஞ்சம் கரெக்ஷன்லாம் பண்ணி தான் ட்ரைலரை விட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க ட்ரெய்லர்ல பார்த்த தளபதி, அதாவது யங் தளபதி தான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஃபைனலான ஒரு லுக். ஏன்னா முன்னாடி இந்த ஸ்பார்க் சாங்ல வரும்போது ரொம்ப ஒட்டி இருக்கும், சின்னெல்லாம் ரொம்ப கண்ணெல்லாம் ரொம்ப ஒட்டி இருந்ததுனால வந்து நிறைய பேருக்கு அதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா வேற மாதிரி இருக்காரு, அது வந்து ரொம்ப ஒல்லியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பெல் அடிச்சது. இல்லை, நம்ம பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணக்கூடாது, அது இன்னும் கொஞ்சம் அது பண்ணிட்டாலே போகிறோம், அவரை கொஞ்சம் எங்கே காட்டிட்டாலே போகிறோம், ரொம்ப ஃபிசிக்கலாக பெருசாக சேஞ்சஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிசைட் பண்ணி அதனால தான் எங்களுக்கு ட்ரெய்லரும் கொஞ்சம் லேட் ஆச்சு. இதான்பா ரீசனு. அதாவது அந்த ஸ்பார்க் சாங்கில் பார்த்துட்டு நிறைய பேர் தளபதி படத்தில் வேற யாரையெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணதுனால திரும்பவும் இவங்க குழு வந்து அமெரிக்கா சென்று அங்கே போயிட்டு இல்லை தளபதி இன்னும் கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஏஜிங் டெக்னாலஜி வச்சு இப்போ ரீசெண்டாக ட்ரைலர் வந்த ஃபேஸ் வந்து மாற்றிருக்காங்க. இப்போ இந்த ட்ரைலரில் பார்த்த அந்த ஃபேஸ் வந்துட்டு தளபதியுடைய ஃபர்ஸ்ட் படம் நாளைய தீர்ப்பு அந்த படத்தில் ஆல்மோஸ்ட் இந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்பா புள்ள காம்பினேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா பிகில் கூட ஒரு படம் வந்துச்சு, பிகில் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஏஜ்டு கெட்டப்பா போட்டு இதில் கொஞ்சம் எங்க மைக்கில் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி கூட போட்டிருக்கலாம். ஏன்னு தெரியல, சின்ன பையனா காட்டணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க போல, புதுசாக டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆசைப்பட்டிருக்காங்க போல. சரி, ஓகே, அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். ஓ சத்தியமா இனிமே குடிக்கவே கூடாதுடா, இனிமே சத்தியமா குடிக்கூடாதுடா. ரெண்டு பெரிய ஹீரோ ஒரே டைலாக், ஏன்னா ஒரே டைரக்டரு. ஓகே, வெங்கட் பிரபு தான் மங்காத்தா படத்தை எடுத்திருப்பாரு, இந்த படத்தையும் வெங்கட் பிரபு தான் எடுக்கிறாரு. அதுல சத்தியமா இனிமே குடிக்கூடாது அப்படின்னு தலை சொல்றாப்புல, இதுல இனிமே சத்தியமா குடிக்கூடாது அப்படின்னு தளபதியும் சொல்றாரு. சரி, ஓகே, அவங்க ரெண்டு பேரும் குடிக்கூடாதுன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். காந்தியும் அனுபவிக்கணும் இல்லப்பா, யார் இன் டேஞ்சர். கோட் படத்துடைய ட்ரைலர் ரிலீஸுக்கு அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்குறன்ற பேர் கேனத்தனமாக நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டு வச்சிருந்தாங்க. ஒன்னொன்னா என்னன்றதை பார்த்தாரலாம். காந்தி பேரை வச்சுட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருக்கீங்க. என் ஃப்ரெண்ட் பேரும் காந்தி சார். காந்தியின் பேர் வச்சாரு சர்வீஸ் என்ன அர்த்தம் சார்? அது அப்புறம் ஒரு அரசியல் தலைவர் வந்து என் ஃப்ரெண்ட், என் பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் காந்தி. அவன் என்னென்ன பண்றான் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் வெளியே சொல்ல முடியும், அந்த அளவுக்கு மோசமான பையன் அவன். அதற்கு நான் வந்து மகாத்மாவை சொல்ல முடியும். மகாத்மா காந்திங்கிறது மகாத்மா தான். அது எப்படி நீங்க கம்பேர் பண்ணலாம்? திஸ் இஸ் வெரி பேட் கம்பேரிசன். காந்தி கலவரம் பண்றாருங்கிறது தான் ஒன்லைனா. காந்தி எது கலவரம் பண்றாரு? இப்ப படம் ஃபுல் படம் கதையே சொல்லியிருக்கேன். காந்தி கலவரம் பண்ற எங்க இருந்து கேக்குறீங்க நீங்க கேள்வி? யாரு ஆளை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியலையே. யார் யாது கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. யார் அது? இப்படிதான் இருக்கு. அதாவது மக்களே, படத்துல வந்து ஒரு கேரக்டருக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பேர் என்ன பண்ணுதோ அந்த படத்தோடயே போகணும். அதை விட்டு ரியல் லைஃப்ல இருக்கிற இடத்த கொண்டு வந்து மெர்ஜ் பண்றது ஒன்றும் புரியல. நிறைய பேருக்கு வந்து கடவுள் பேர் வச்சிருக்காங்க. எனக்கே வந்து வேல்முருகன் பேர் வச்சிருக்காங்க. நான் வந்துட்டு வேல் எடுத்துட்டு எல்லாரையும் வந்து குத்த முடியுமா, நான் தான் வேல்முருகன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கடவுள் பேர் தான் மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க. எல்லா வேலையும் தான் எல்லாருமே பண்றாங்க. ஏன்னா கடவுள் பேர் வச்சிருக்க இப்பெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்க முடியுமா? என்னப்பா, சினிமா வேறு ரியல் வாழ்க்கை வேறு, யாருப்பா அந்த கேள்வியெல்லாம் கேட்கறது? சரி, அடுத்த ஒரு வீடியோ பாருங்க. விஜய் சார் கூட ஒரு வருஷமா பயணம் பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் நீங்க மட்டும்தான், அதாவது டைரக்டருங்கிறது. அவரு உங்க கூட நடிக்கும் போது தான் நான் வந்து அரசியல் விட்டு விலகிறேன், சினிமாவை விட்டு விலகிறேன், அரசியலுக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு. ஐயா சாமி, யாருப்பா நீ? யார் ராஜா? அவர் படம் எடுக்கும் போது கூட இவ்வளவு பதட்டப்பட்டிருக்க மாட்டாரு. இப்ப இவங்க கேட்கிற கேள்வியை பார்த்துட்டு அவருக்கே சிரிப்பு வருது. எப்பா, தளபதி வந்துட்டு அரசியலுக்கு வரேன்னு சொல்லி ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டாப்புல. இது கடைசி படம் சொல்லியிருந்தாரு, இதுக்கு அப்புறமும் ஒரு படம் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. ஏதோ வெங்கட் பிரபு படம் எடுத்ததுனால தான் இதுக்கு மேல நான் படமே நடிக்க மாட்டேன்டா அப்படின்ட்டு தளபதி சினிமா விட்டே போற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டு இருக்க. நீங்களா யாருடா? How do I tell you? இருங்க, வெங்கட் பிரபு என்ன சொல்றாருன்னு பாப்போம். சொல்லுங்க. தம்பி டைலாக் கொஞ்சம் அதிகமா இல்ல, உங்களுக்கே மனசாட்சி இல்லையா? அவரு இத பத்தி ஏதாவது சொன்னீங்களா? as a fan நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏன்னா இன்னும் படங்கள்லாம் பண்ணலாமே, அப்பப்போ பண்ணலாமே அப்படின்னா நான் சிரிச்சுட்டு இல்லடத்துல நான் பாப்புட்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. தவிர மற்றபடி நாங்க அரசியல் ரீதியா எதுவுமே நான் பேசுறது கிடையாது. அவரும் என்கிட்ட வந்து அடுத்தது நான் அரசியல் என்ன பண்ணலான்னு இருக்கு அந்த மாதிரி என்கிட்டயும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய ஃபேன்ஸ்
அவர் நடிக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. நானும் ஆஸ் அ ஃபேன் எனக்கும் அவர் நடிக்கணும்னு தான் ஆசை. ஆஸ் எல்லாருக்குமே அது ஆசை. இவங்களெல்லாம் விட்டா வந்து அவங்க தீ குளிப்பாங்க. அவங்க அந்த மாதிரி அவங்க பயங்கரமான ஒரு தீவிர ரசிகர். எனக்கு தான் ஆசை இன்னொரு 10 படம் பண்ணாருன்னா அதுக்குள்ள நானும் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு ஏதோ ஒரு படத்துல ஏதோ டீ எடுத்துட்டு போற மாதிரியோ காப்பி எடுத்துட்டு போற மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிருந்தா அப்படின்னு ஒரு ஆசை. எங்க அடுத்த படத்தோட வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்றாரு. தளபதி கூட நடிக்கணுன்றது பெரிய ஆசையா இருந்துச்சு. நடக்குமா நடக்கலையான்னு தெரியல. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. நிறைய தளபதி ரசிகர்கள் சரி சினிமாவை லவ் பண்ற நிறைய பேர் வந்துட்டு தளபதி இன்னும் ஒரு சில படங்கள் ஒரு 5 படம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கறாங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்றத கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த ஒரு படத்தோடய முச்சிக்கிட்டுமா வந்து அரசியலே முழுக்க வந்து வேலை செய்யட்டுமா இல்ல அப்படியே ஒரு 4-5 படங்கள் பண்ணலாமா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல உங்க ஐடியா இருந்தா என்ன சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். அப்புறம் ட்ரெய்லர்ல திரிஷாவே காமிக்கல, உங்க மேல என்ன கோவம் இருக்கு? திரிஷா இந்த படத்துல இருக்காங்களா தெரியல. அது இருந்தாங்கன்னா நீங்க இருந்தா நல்லதா இருக்கும். ஆக்சுவலி சார் உங்க லைஃப்லயும் சரி விஜய் சாரோட லைஃப்லயும் சரி இது முக்கியமான படம். இந்த படத்துல ஏன் இளையராஜா சார் பாடல? இந்த படத்துல பெரியப்பா பாடுறதுக்கான சிச்சுவேஷன் எதுவும் அமையல, அதனால அவங்க கிட்ட கேட்கல. ரெண்டாவது கேள்வி நியாயமான கேள்வி. உங்களுக்கும் முக்கியமான படம், தளபதிக்கு முக்கியமான படம். இதுல வந்து இளையராஜா சாரை ஏன் பாட வைக்கல அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அழகான பதில் சொன்னாரு. ஃபர்ஸ்ட் கேள்வி, ஏன் திரிஷா மேல என்ன கோவமா, ஏன் ட்ரைலர்ல காட்டல? ஏதோ இவர் வந்துட்டு திரிஷா அந்த படத்துல லீட் ரோல் பண்றாங்க அப்படின்னு சொன்ன மாதிரியும் இவர் வந்து கேள்வியை கொண்டு போயிட்டு கேட்கறாப்பல. எனக்கு தெரிஞ்சு மேபி திரிஷா படத்துல இருப்பாங்க தான் நினைக்கிறேன். என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஒரு சாங்ல இருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சரி, அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். சார் விஜயகாந்த் சார் வந்து ஏஐ மூலியமா நம்ம இதுல கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா மேம் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க. எங்களை கேட்டுட்டு தான் இதை பண்ணணும். இல்ல அவங்களே முன்னாடி சொல்லிட்டாங்களே, அவங்க சொல்லி தான் உங்களுக்கே தெரிஞ்சது. கோட் படத்துல வந்து எங்களை கேட்டுருக்காங்க, இந்த மாதிரி பண்றாங்கிறது அவங்களே தானே சொன்னாங்க. ஓகே சார், அப்ப கண்டிப்பா இதுல அவர் இருக்காரா? ஏன்னா இதுல இருக்கிற எல்லா எதிர்பார்ப்பும் அவங்களே சொன்ன அப்புறம் இல்லன்னா எப்படி? ஓகே, அவங்க தானே சொன்னாங்க, நான் சொல்லி அவங்க தானே சொன்னாங்க. ஓகே சார். எல்லாத்துக்கும் வணக்கம். தெரியுமில்ல, துளசி வாசம் மாறினாலும் மாறும், இந்த விஜய் வார்த்தை மாறாது. வரட்டுமா? என்ன மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்படின்னு தான் அழகா இந்த ஒரு கம்பீரமான குரல்ல கேப்டன் பேசிட்டு பாரு. கோட் படத்துல கேப்டன் இருக்காரு அப்படின்றது 100% வந்து உறுதியாயிடுச்சு. ஏற்கனவே வந்து பிரேமலதா மேடம் வந்து சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா, அதாவது கேப்டனா நீங்க ஏஐ அந்த டெக்னாலஜி மூலமா வந்து படத்துல கொண்டு வரீங்க அப்படின்னா என்கிட்ட முன்னாடியே வந்து பர்மிஷன் வாங்கணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துக்கு வந்து ஆல்ரெடி பர்மிஷன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த விஷயத்தை பத்தி தான் பேசியிருக்காங்க. ஸோ கேப்டன் வந்து எந்த மாதிரியான ஒரு ரோல்ல வருவார் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணுது. தியேட்டர்ல வந்துட்டு நம்ம கேப்டன் வரும்போது கண்டிப்பா விசில் சத்தம்லாம் பறக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதை தாண்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பனையூர்ல நம்ம தளபதியுடைய கட்சி ஆபீஸ் வந்து ஓபன் பண்ணி அந்த கொடி வந்து அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு நாளை கழிச்சு அனௌன்ஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ரிகர்சல் வந்து இன்னைக்கு தளபதி வந்து பார்த்துருந்தாரு. அந்த கொடியை ஏத்துற அந்த ரிகர்சல் வந்து பார்த்துருந்தாரு. அதை முடிச்சு கையோட வந்துட்டு நம்ம கேப்டன் வீட்டுக்கு வந்துட்டு பிரேமலதா அவங்க கிட்ட கேப்டனுடைய ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்திருந்தாரு அப்படின்ட்டு ஒரு நியூஸ்லாம் படித்தேன். ஸோ கண்டிப்பா கேப்டனோட ஆசீர்வாதம் நம்ம தமிழக மக்களுக்கும் இருக்கும், உலக மக்களுக்கும் இருக்கும், நம்ம தளபதிக்கு இருக்கும். தியேட்டர்ல வரும்போது கண்டிப்பா நீங்க என்ன பாத்தீங்கன்னா கேப்டன் வரும்போது எனக்காக ஒரு விசில் அடிச்சிருங்க. ஓகே, புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. கடைசியில முப்பாட்டன் முருகன் பாடுறது வருது, அது அரசியல் ரீதியான ஒரு விஷயமா? கில்லி ரீதியா ஒரு விஷயம். கில்லி படம் பாத்தீங்களா? கில்லி படம் பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? இல்ல அந்த படத்துல வந்துச்சா? ஆமா. அந்த படத்துல ஏன் நீங்க அரசியல்னு கேட்கல? அப்ப அவர் கட்சி ஆரம்பிக்கல. எப்பா யாருப்பா அந்த அதிபுத்திசாலிங்க? ஐயோ, யார் அது? என் மச்சான் தலைவா. ஆமா, அவன் எதுக்கு இங்க வந்தான்? பிரஸ் மீட்டிங் பார்க்கணும்னா அதான் கூட்டு வந்தேன். ஒரு நியாயமான கேள்வியை கேளுங்கன்னா நம்மளும் போயிருக்கோம், கடமைக்கு ஒரு கேள்வியை கேட்கலாம் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த சீன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. மருதமலை மாமணியே முருகையா அப்படின்ட்டு இந்த படத்துல வரும். கில்லி படத்துலேயே தேவரின் குலம் காத்த வேலையா ஐயா அப்படின்ட்டு பாரு. ஸோ அந்த சீனை பார்த்துட்டு வந்துருங்களேன். மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா. ஓகே மக்கள், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தமிழ் ட்ரைலர்ல தான் இந்த மருதமலை மாமணியே இந்த ஒரு சாங் வச்சிருக்காங்க. மற்ற லாங்குவேஜ் ட்ரைலர்ல பாத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா பிளான் பி என்ன இருக்குன்னு கேட்டோடனே பிளான் பிலாம் இல்லை பிளான் இஜெட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஷன் இம்பாசிபிளோட மியூசிக் இருக்குல்ல, சூ 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 அப்படின்ட்டு வந்து தளபதி வந்து பயங்கர கியூட்டா பண்ணியிருப்பாரு. இந்த ஒரு சீனியும் ட்ரைலர்ல வச்சிருந்துருக்கலாம். எனி பிளான் பி? பிளான் பி ஏ காது, பிளான் ஜெட் வரைக்கும் வந்து மந்துக்கிற. டு 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 சூ 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 யூ. என்ன அவர் ரொம்ப அழகா பண்றாரு. நமக்கு டுட்டுடு டுட்டுடு டுட்டுடுன்னு வருது.
சரி, ஓகே. அதாவது இதை பத்தி நம்ம வெங்கட் பிரபு என்ன பதில் சொல்றாருன்றதை பார்க்கலாம். மருதமலை மாமனி நமக்கு ரெஃபரன்ஸ் என்னன்னா கில்லி ரெஃபரன்ஸ். அது வந்து ஹிந்தி ஆடியன்ஸுக்கும் தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் தெரியாது. தமிழ் ஆடியன்ஸுக்கு தான் அது ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு சாங். அவர் பாடியிருக்காரு, அவர் கில்லியில் யூஸ் பண்ணிருக்கோன்னு சொல்லி பண்ணோம். இப்போ தெலுங்கு ஹிந்தி ஆடியன்ஸுக்கு வந்து அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மிஷன் இம்பாசிபிளோடைய ஒரு சின்னதாக அவர் வந்து அதை ஃபன் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதில் எண்ட் பண்ணலாம், ஏதோ ஒரு ஃபன் மொமெண்ட்டில் எண்ட் பண்ணணுங்கிறது தான் ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ ட்ரெய்லர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் கட்ஸ் பயங்கரமாக டமால் டிமில்னு போயிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு ஃபன்னாக முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் மருதமலை போட்ட தமிழில். தெலுங்கு ஹிந்தி ஆடியன்ஸுக்கு வந்து அவங்களுக்கு பழக்கப்பட்டமான மிஷன் இம்பாசிபிள் மியூசிக்கோட முடிச்சு. வேற இந்த பாட்டை தான் அங்கே வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் கேட்டால் ஒரு அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அதை விட்டுட்டு யாரே அது ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியலையே, இப்படி ஏடா கூடமா கேட்டா அவர் என்ன பதில கொடுப்பாருன்னு தெரியல. சரி, அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். அடே பேயில போவ, இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே. இது நண்பன் படத்தில் வர சீனுடா. இன்னடா அந்த செப்டம்பர் 5 கரெக்டாக இங்கே மேட்ச் ஆகுது. ஒருவேளை அன்றே கணித்தார் சங்கர் அப்படின்ற மாதிரி இருக்குமோ. செப்டம்பர் 5 படம் ரிலீஸ் ஆகுதுன்றத முன்னாடியே வந்துட்டு நண்பன் படத்தில் சொல்லியிருக்காங்க. படத்தில் வந்து பேங்காக் எதுக்குடா ஃபேமிலியோட போனீங்க? அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா? ஏதாவது சம்பவம் இருக்கா சார் ஃபேமிலியோட போயிட்டு ஏதாவது பிரச்சனை? அதை ஏன் கேட்குறீங்க? இப்போ நான் திரும்ப அதை பற்றி பேசி திரும்ப வீட்டில் பிரச்சனை வரும். ஆனால் அதனால அது இட்ஸ் வெரி காமன். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ளேயும் எல்லா பசங்களுக்குள்ளேயும் எல்லாருமே பேசுகிற ஒரு காமனான ஒரு விஷயம். அதனால அது அப்படி ஜாலியாக தான் யூஸ் பண்ண. அது நீங்கள் போங்க, ஃபேமிலியோட போங்க, நல்லா இருக்கும். வெங்கட் பிரபு படம்னாவே கோவா, தாய்லாந்து, பேங்காக் இந்த மாதிரியான ஒரு லொகேஷன்லாம் வர்றது சகஜம் தானே. அதாவது நானே இந்த ட்ரைலரில் அந்த வேர்டை கேட்டு பிரசாந்த் சொல்லியிருப்பாரு, பேங்காக் யாருன்னா ஃபேமிலியோட போவாங்களா அப்படின்னு கேட்டுப்பாரு. ஏன்ப்பா பேங்காக் வந்து ஃபேமிலியோட போகவே கூடாதா? பேங்காக்கு, தாய்லாந்து, கோவாக்கெல்லாம் வந்து பேச்சுலராக தான் போகணுமா? அப்படி பேச்சுலராக போயிட்டு அப்படி என்னடா பண்ணுறீங்க எல்லாரும்? இதில் வந்து இங்கிலீஷில் நேம் வச்சுருக்கீங்க, ஆனால் ட்ரைலரில் முடிக்கும் போது முருகர் தமிழ் கடவுள் பாட்டை வச்சு போட்டிருக்கீங்க. தமிழா சார்? நான் தமிழ் வச்சிருக்கீங்க. அது பேன் இண்டியாக்காக இல்லை, எனக்கு என்னன்னா ஒரே டைட்டில் தான் ஒன்றும் இல்லை சார். இப்போ என்ன சிம்பிள் மேட்ரு என்னன்னா வந்து இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்ததுனால வந்து ஹேஷ்டேக் எல்லாம் வந்து ஒரே ஹேஷ்டேக் இருந்துச்சுன்னா எல்லா லாங்குவேஜ்லையும் பொருந்தும் அப்படின்வாங்க. இப்போ தமிழில் ஒன்று வச்சிட்டோம்னா அது தமிழ்நாட்டில் மட்டும் தான் ட்ரெண்ட் ஆகும், தெலுங்குல ஒன்று வச்சிட்டோம்னா தெலுங்குல மட்டும் தான். ஸோ அதனால தான் இப்போ மேக்ஸிமம் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே டைட்டில் வச்சிடுறாங்க. வச்சுட்டா அது வந்து எல்லா இடத்துக்கும் பொதுவாக இப்போ இருக்கிற பெரிய படங்களுக்கு சொல்கிறேன். ரீசெண்டாக வர படங்கள் எல்லாருமே இப்படி இங்கிலீஷில் டைட்டில் வரதுக்கு காரணமே இவர் சொன்ன இந்த காரணம் தான். எக்ஸாம்பிளுக்கு கேஜிஎஃப் படம் வந்து பேன் இண்டியா படம். கேஜிஎஃப் அப்படின்னு கண்டிப்பாக எல்லா லாங்குவேஜிலும் அந்த கேஜிஎஃப்னு போட்டலாம். ஸோ அந்த ஒரு பிஸ்னஸ் மைண்டோட தான் இப்போ நிறைய பேர் வந்துட்டு இங்கிலீஷ் படத்தோடைய டைட்டில், இங்கிலீஷ் படத்தோட டைட்டிலாம் இங்கிலீஷில் வந்து படத்தோட டைட்டில் வைக்கிறாங்க. அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து மோகன் சாரை போட்டிருக்கீங்க. காதலுக்கு நீங்களே சொல்லிங்க, அவரை பார்த்தா இன்ஸ்பயர்னு சொல்லியிருக்கீங்க. அவரு லவ்வுக்கு பயங்கரமான சாங்லாம் போட்டிருக்கு, ஃபீலிங் பாட்டெலாம் இருக்கு. பட் விஜய் சாருக்கும் சாங்னா பெரிய அளவுக்கு இருக்கும். இதுல டாப் ஸ்டாரும் லவ்வுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வந்திருக்கு. காதல் படம் கிடையாது, அதனால வந்து நிறைய லவ் சாங் இவங்க 3 பேருக்குமே இருக்குமா தனித்தனியா, இல்ல விஜய் சாருக்கு மட்டும் தான் அந்த சாங் வந்திருக்குமா? காதல் எல்லாரோட காதல் பாடல்கள் கேக்குறீங்களா? இப்போ என்ன, இப்போ விஜய் சார் படத்தில் உங்களுக்கு மோகன் சாருக்கு ஒரு சாங் வேணும், பிரசாந்த் சாருக்கு ஒரு சாங் வேணும், லவ் சாங். என்ன பண்ணுவாங்க தியேட்டர்ல சொல்லுங்க? ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க? அசிங்கமாக கேட்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி திரும்ப இருக்குது? எட்ட மாட்டிக்கு இப்படி பண்றீங்களாப்பா, யாருமா அது அப்படின்னு தான் கேட்குறதுன்னு தோணுது. அதாவது படத்தில் வந்து மோகன் சார் ஹீரோவோ பண்ணுறாரு, பிரசாந்த் ஹீரோ பண்ணுறாருன்னா கண்டிப்பாக அவருக்கு தான் பாட்டு இருக்கும். அவங்களாம் கெஸ்ட் ரோல் பண்ணுறாங்கன்னா ஹீரோவுக்கு மட்டும் தான் சாங் இருக்கும். இப்போ வர படங்கள்லாம் பாட்டே இருக்கிறதில்ல. லோகேஷ் கனகராஜ் பக்கம்லாம் கொண்டு போனீங்கன்னா பாட்டே தேவையில்லை அப்படின்ட்டு போயிடுறாப்பல. அந்த காலத்தில் வந்து ஒரு படம் அப்படின்னா 5 ஃபைட்டு கன்ஃபார்ம், 5 பாட்டு கன்ஃபார்ம். இப்போல்லாம் எங்கள் பாட்டே இருக்கிறதில்ல, எல்லாம் ஃபைட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் போயிட்டு இருக்குது. இதுக்கு எல்லாருமே ஒரு பாட்டு வச்சா ஆடியன்ஸ் அவர் சொன்ன மாதிரி எல்லாருமே அசிங்கமாக தான் கேட்பாங்க, எல்லாம் தேட்டரோட எஞ்சி ஓடிடுவாங்க. என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா. ஓகே மக்களே, இந்த படத்தோடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, எனக்கு பிடிச்சது என்னன்னா அந்த 5 செகண்ட் கடைசியில் வந்துட்டு ஒரு 5 செகண்ட்ல ஒரு அந்த ஒரு இந்த வீடியோ தான். அதை பாருங்களேன். இதுதான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எடிட் பண்ணது யாருன்னு தெரியல, சூப்பராக இருக்குதுப்பா.
இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. ரீசெண்டா சோசியல் மீடியால ஒரு 2 பேரை பார்த்தேன், தளபதியை மட்டும் வச்சு பேசிட்டு இருக்காங்க. அவர் பண்றது நல்லதெல்லாம் வந்து எதுவுமே பேசல. ஒரு சில குறைகள் இருக்கு இல்லையா, அது குறையும் கிடையாது, அந்த குறை இல்லாததே வந்து குறைன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி ஒரு 2 வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு பதில் கொடுக்கணும்னு ஆசை. வாங்க முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அம்மா வந்து பாடி இருக்காங்க, நான் அந்த அம்மாவை தப்பு சொல்லல. இந்த சினிமா வந்து இல்லப்பா, ஆர்வம்லாம் இல்ல, இந்த சினிமா வந்து எப்படி மக்களை கெடுத்திருக்கு பாருங்கன்ற. நானு ஒரு 50 வயசு இருக்கும் அவங்களுக்கு, அவங்களே இப்படி கெடுத்திருக்குன்னா வளரும் தலைமுறைகளை எப்படி இந்த சினிமா கெடுக்குது? நீங்க வந்து உங்க படத்துல கஞ்சா வச்சுன்னு நடிக்கிறீங்க, நாளைக்கு இந்த 50 வயசு அம்மாவே கெட்டு போயிருக்கும் போது பாட்டு பாடுறாங்கன்னும் போது ஒரு 18 வயசு பையனை நினைச்சுக்கோ, 25 வயசு பையன். கஞ்சா மட்டும் சொல்லாதீங்க, எல்லாமே கஞ்சா, ஹெராயின், குடி எல்லாம். அதான் அவர் தான் சொல்லிட்டாரு, எல்லாம் சொல்லுங்க. அவர் தான் சொல்லிட்டாருப்பா, சரக்கு வந்து கட்டிங் பத்தாத அண்டால வேணும்ட்டாரு. என்ன பண்றது, ஒரு வாத்தியார் வாயில வந்து சரக்கு வச்சுன்னு போறது வந்து எந்த உலகத்துல நடக்குமா? அது மாஸ்டர் படத்துல நடக்கும்யா, விஜய் படத்துல நடிக்கும்யா. விஜய் சார் இப்ப சொல்லுங்க, நேத்து வந்து ரசிச்சு கேக்குறாருப்பா. ரசிச்சு அப்படி ஸ்பிரி கியூட்டா கண்ணில் அடிக்கிறாப்புல. அது பேர் வந்து மீடியால என்ன போறாங்கன்னா கியூட் மூமெண்ட்ஸா. இதெல்லாம் கியூட் மூமெண்ட்ஸா? இவங்க வீடியோவில் கமெண்ட்டை பார்க்க போனால் 90% கழுவி ஊற்றிருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து 200 ரூபா ஜிபேல கிரெடிட்டட் அப்படின்னு போடுறாங்க. என்ன காசு வாங்கிட்டு பேசிட்டு இருக்காங்களா மக்கள் இவங்க? ஓகே, எனக்கு தெரியல. இவங்க சொன்னதாக சொல்கிறேன். ஒரு சில கருத்துக்கள் எனக்கு வந்து ஒரு எதிர்மறை கருத்து இருக்கு இவங்க சொன்னதில். என்னன்னா, சினிமா வந்து என்டர்டைன்மெண்ட், ஓகேவா? சினிமா வேற, நிஜ வாழ்க்கை வேற. சினிமாவில் வந்துட்டு நான் இன்னைக்கு போலீஸாக நடிக்கலாம், நாளைக்கு நான் டாக்டராக நடிக்கலாம், நாளைக்கு நான் கலெக்டராக நடிக்கலாம், நாளைக்கு வந்து நான் ஒரு ஆர்மி மேனாக நடிக்கலாம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரே ஆள் தான். நான் வந்து எல்லா ரோலும் நான் பண்ண முடியாது. அதாவது நான் டாக்டரானா டாக்டர் மட்டும்தான், வக்கீலானா வக்கீல் மட்டும்தான். பட் சினிமா அப்படி கிடையாது. இது என்டர்டைன்மெண்ட். என்டர்டைன்மெண்ட் எடுத்துன்னு வந்துட்டு நிஜ வாழ்க்கையில் கலக்குறாங்க பார்த்தீங்களா? அட லூசு பக்கி பயல்களா, நீங்கள் உண்மையாகவே லூசு தான், இல்லை லூசு மாதிரி நடிச்சிட்டீங்களா? தளபதி வந்துட்டு கத்தி படத்தில் விவசாயத்துக்காக வந்து போராடினாரு. ஏன் நீங்க 2 பேரும் போய் சேத்துல இறங்கிட்டு இப்படி தண்ணியெல்லாம் பாய்ச்சி நெல் விதைக்க வேண்டியதானே? துப்பாக்கி படத்துல வந்துட்டு ஒரு ஆர்மி மேனா நடிச்சிருந்தாப்புல. நீங்க 2 பேரும் கிளம்பி போய் பார்டர்ல இருந்து ஆர்மியில ஜாயின் பண்ண வேண்டியது தானே? தளபதி மட்டும் கிடையாது, எல்லா ஹீரோவும் நிறைய படங்கள்ல நிறைய நல்லது பண்ற மாதிரி தான் வந்துட்டு நடிச்சிருக்காங்க. அந்த நல்லதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒன்று இப்படி என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஸ்மோக் பண்ற சீனா, ட்ரிங்க் பண்ற சீனா வந்துச்சுன்னா லூசு பயல்களா. மாஸ்டர் படத்துல அது படம், படத்துலன்றனால அது ஒரு படம். அந்த படத்துல அந்த கேரக்டர், விஜய் கேரக்டர் இருக்கு இல்லையா, அது சரக்கு அடிச்சுட்டு காலேஜுக்குள்ள வர மாதிரி இருந்தா, கீழே ஊண்டுதானே, அது படத்துல வரக்கூடிய சீனு. நிஜத்துல எதனா காலேஜ் அப்படி பண்ண முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன்னா கேனத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. நானும் சரி ஓகே, ஒரு சில வீடியோலாம் பார்த்து இக்னோர் பண்ணி விட்டேன். பண்றது பூரா இப்படிதான் பண்றாங்க. அது தளபதி, அதுக்கப்புறம் சீமான் அந்த மாதிரி தான் கலாய்க்கிறாங்க போல. அதாவது இவங்க ஒரு கட்சி சார்பா இருக்காங்க போல, அந்த ஒரு கட்சியை விட்டுட்டு மற்ற எல்லா கட்சியும் கலாய்க்கிறாங்க. நமக்கு எதுக்கு அரசியல்? சரி, இவங்க ஒரு இன்னொரு வீடியோ இருக்கு, அதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். 2வது கொஸ்டின் நான் உங்களை கேட்கிறேன், கேளுண்ணே. எனக்கு தெரிஞ்சு 21 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்காங்கப்பா. கரெக்டான மேட்டர். கிட்டத்தட்ட கன்னியாகுமரி லெவலுக்கு போயிட்டாங்க. கன்னியாகுமரி தான் தமிழ்நாடோட எண்டு. ஆமா, அங்க இருந்து கன்னியாகுமரியில இருந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க. தூத்துக்குடி, தேனி, கோயம்புத்தூர், அப்படி எல்லா சைட்ல இருந்தும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. 21 டிஸ்ட்ரிக்ட்ஸ். இவங்களெல்லாம் எப்படி கூட்டிட்டு வந்தீங்க? காலையில அவங்க எப்படி ரிஃப்ரெஷ் ஆனாங்க? ஏன்னா அவங்க டிராவலிங்கே 13 to 15 hours இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நேற்று சாயங்காலம் பிக்கப் பண்ணவங்கள அப்போ காலையில கூட்டின்னு வந்து அப்படியே ஃபங்க்ஷனுக்கு உள்ள விட்டுருக்கீங்க. அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ரிஃப்ரெஷ் ஆகிற டைம் கூட கிடைக்கல. அந்த மண்டபத்துல தான் வந்து எல்லாம் குளிக்க வச்சு ரிஃப்ரெஷ் ஆகிருக்காங்க. இது எப்படி பாசிபிள்? எத்தனை பேர் ரோட்ல நின்னுந்தாங்க தெரியுமா? நேற்று சில பேர் வந்து வீடியோவே பேசியிருக்காங்க. இது மாதிரி எங்களை வந்து லேட்டா வந்துட்டு நீட் எக்ஸாம்ல லேட்டா வந்தா உள்ள விட மாட்டாங்க. எனக்கு மயக்கம் வருதுங்க, நான் மயக்கம் வந்தா விஜய் பொறுப்பெடுத்து மயக்கம் வந்து எனக்கு எதுனா ஆச்சுன்னா விஜய் தான் பொறுப்பெடுக்கணும்னு உள்ள ஒரு அப்பா பேசுறாரு. சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு நிறுத்துற அவனை. நீங்களே சொல்லுங்க, இந்த இடத்துல நம்ம கோவப்படலாமா இல்லை இப்படி கூல் டவுனா உட்காரலாமா? ஏப்பா கேள்வி கேட்குறீங்க சரி, ஏதாவது உருப்படியாக கேட்டீங்கன்னா பரவாயில்ல. அதாவது ஒரு கல்யாண மண்டபத்தில் எப்படி அத்தனை பேர் ரெடியாக முடியும்? வந்து ஒரு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா 500 பேருக்கு மேலே வந்து படிக்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல பாத்ரூம் 500 பாத்ரூமா கட்டி வச்சிருக்கீங்க. 10 பாத்ரூமா 20 பாத்ரூமா தான் இருக்கு. அதுலயும் 10 வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸுக்கு, 10 லேடிஸ்க்கு. அந்த 10 பாத்ரூம் தான் அத்தனை பசங்க போயிட்டு வராங்க. இப்படி ஒரு கேனத்தனமான கேள்வியை கேட்டா நல்லது பண்றவங்களும் பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த மாதிரி ஆள்ல இருக்கிற வரைக்கும் ஒருத்தன் வந்து நல்லதும் பண்ண மாட்டான், அவன் நல்லது பண்ணனே விட மாட்டான். அந்த மாதிரி தான். ஆடா போங்கயாங்கிட்டு ஒரு மனுஷன் கூப்பிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நல்லா படிக்கிற பசங்களுக்கு ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்றாரு இல்லையா? அவர் அரசியலுக்கு வராரு வரலன்றது அடுத்த விஷயம். ஹெல்ப் பண்றாரு இல்லையா? அந்த ஹெல்ப் பண்ற விஷயத்த பாராட்டலாம் இல்லையா?
வர சொல்ல வந்துட்டாங்க. சரி ஓகே மக்களே, அடுத்து ஒரு முக்கியமான ஆள் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தரலாம். இந்த படத்துல நான் நடிச்ச கேரக்டர் ரோல் பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா. எது ஜெயலலிதா அம்மாவா? இருடா கொஞ்ச நேரம், எங்க இன்னொரு டைம் சொல்லு. இந்த படத்துல நான் நடிச்ச கேரக்டர் ரோல் பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா. மக்களே, இந்த ஆண்டி ஜெயலலிதா அம்மா கேரக்டர்ல நடிச்சிருக்கேன்னு சொன்ன உடனே நம்ம சாக்காந்த விட ஆண்டிக்கு பின்னாடி ஒரு பொண்ணுடைய ரியாக்ஷனை மட்டும் பாருங்க. நீ ஏமா அவ்வளவு ஷாக் ஆகிற? அந்த பொண்ணுக்கே தெரியுது, அடியே ஆண்டி நீ அந்த கேரக்டர்ல நடிச்சிருக்க. ஜெயலலிதா அம்மா மாண்புமிகு இரும்பு பெண்மணியான அந்த எப்படி சொல்றது முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய வேடத்தில் நான் வந்து நடிச்சிருக்கீங்க. படம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச படம் வந்து ஃபயரா இருக்க போகுது, மயிரா இருக்க போகுது. அடே இருடா, அப்புறம் சாதனாண்டி உண்மையா அசிங்கமா திட்டம். சரி மக்களே, அதாவது இன்னொரு விஷயம், இந்த மாசம் வந்து இவரோட படம் ரிலீஸ் ஆகுது, அடுத்த மாசம் வந்து அவரோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீம்ஸ் வந்துருக்குது. இந்தியன் 2 படம் ரிலீஸ் மாசம் ஜூன். அதான் முடிச்சு விட்டீங்களே. வேட்டையன் படம் அக்டோபர். ரஜினி ஃபேன்ஸ். கோட்டு படம் கோட்டு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர். அஜித் ஃபேன்ஸ். விடாமுயற்சி தேதி பின்னர் அறிவிக்கப்படும். ஆனால் பாவையா தலை ஃபேன்ஸு ஒரு அப்டேட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எதனா ட்ரைலரோ இல்லைனா ஒரு பாட்டு எதனா ரிலீஸ் பண்ணலாம். நம்ம தலை வந்துட்டு பேக்கை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு போஸ்டர் மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது தலை ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு இப்படி தான் ஏங்கி போயிருக்காங்க, என்னடா ஒரு அப்டேட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக இந்தியன் 2 படம் வந்து பார்த்துருப்பீங்க. என்னடா சீக்கிரம்னு கேட்குறீங்களா? நானும் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன், பட் சொல்ல முடியாது. அதில் இருந்துட்டு நம்ம கமல் சார் வந்துட்டு ஒரு மிஷின் இருக்கு இல்லையா, டயர் வண்டி இருக்கு இல்லையா, அந்த டயர் வண்டியை ஓட்டிட்டு போகப்பல அது வந்து ஒரு காமெடியோட ஏதோ ஒரு மீம் பேஜில் வந்து சிங் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ பாருங்களேன். கரெக்டா மேட்ச் ஆகுதியா? இந்த ஊர் தலைவாசல் எங்கன்னு தெரியல, சுத்தி சுத்தி இதே தெருல ஓடிட்டு இருக்கேன். ஐயோ தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன், குறுக்கு எது மணலாரி வந்துடா சாமி. அடே எடிட்டர், நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டல. டேய் பேயில போமா இலே இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டா. வெந்து தணிந்தது காடு. பிஜே வேல்முருகனுக்கு வணக்கத்தை போடு. நீ வாய மூடு. மூடா வாண்டா கம்முன்றா. நிறைய பேர் வந்து கமெண்ட்ல ப்ரோ நீங்க கூல் சர்வீஸ் தம்பி மாதிரி இருக்கீங்க, அப்படியா இருக்குது? சரி ஏதோ ஒன்று சொல்றீங்க. இந்த ஆள் வந்து பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ரொமோஷன் வந்து வித்தியாசமா போயிட்டு வேற மாதிரி வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருப்பாரு. எஸ்டிஆரின் 10 தலை, விஜேனா கெத்து தலை. ஓகே, இந்த இந்தியன் படத்துக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாப்புல, அது பாருங்களேன். தாத்தா வராரு, தொகுர விட போறாரு. தாத்தா வராரு, தொகுர விட போறாரு. தாத்தா வராரு, சதுர விட போறாரு. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இப்படி பேசி பேசியே முடிச்சு விட்டீங்க போங்க. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதான். ஆமாம், என்னமோ தேட்டருக்குள்ளே போயிட்டு வெளியே ஓடவும் முடியல, எங்கேயும் ஒளியவும் முடியல. தாத்தா ஆனால் நல்லா கதற விட்டாரியா. சரி ஓகே மக்களே, இதோட இந்த படத்தை நான் முடிச்சுக்கிறேன். இந்த படத்தை முடிச்சுக்கிறேன், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் என்ன சொல்லணும்னு நினைக்கிறத கீழே கமெண்ட்ல சரிப்படுத்துங்க. அண்ட் உங்கள் பிரச்சனை உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேங்க. இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இட்ஸ் மீ விஜே. பாய். Dapat,